அனைவருக்கும் வணக்கம். சமீப நாட்களாக அமெரிக்கால மத வெறி தலைவிரித்து ஆடுது நண்பர்களே. இதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா, மக்கள்கிட்ட மட்டுமில்லை இந்த மதவெறி, அந்த நாட்டின் அரசியல் உச்சத்தில் இருக்கிற அந்த நாட்டு அதிபர், துணை அதிபர் எல்லாருமே மத வெறியோடு பேச ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு ஆதங்கமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அவருடைய துணை ஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் இப்பொழுது மத வெறியோடு செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் என்ன நடக்குது, ஏன் அமெரிக்காவில் திடீர்னு இப்படி ஒரு மத வெறி கிளம்பி இருக்குது, இதனுடைய வெளிப்பாடு யாரையெல்லாம் பாதிக்க போகுது, இது இந்தியர்களை எப்படி பாதிக்க போகுது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. இரண்டு தினங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு அறிக்கை உலகம் முழுவதும் புருவங்களை உயர்த்த செய்திருக்குது, பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நைஜீரியால கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அதற்கு எதிராக, நைஜீரியாவுக்கு எதிராக நான் ராணுவ ரீதியில நடவடிக்கை எடுக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இதுல என்னங்க சார் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே கேக்குறீங்க. அமெரிக்க அதிபராக இருக்கிற ட்ரம்ப் நைஜீரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்க மத கலவரம் வருதா, நீங்க சிறுபான்மையினருக்கு எதிரான கலவரங்கள் வருதா, நீங்க சிறுபான்மையினருக்கு எதிராக இப்படி கலவரத்தில் ஈடுபடுவது சரியல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா அது வேற. ஆனா அமெரிக்க அதிபர் தன்னுடைய மதமான கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அதனால நான் அந்த நாட்டின் மீது ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வன்மையாக கண்டிக்க கூடியதும் கூட. ஏன் இதே அமெரிக்கா பங்களாதேஷ்ல சென்ற ஆண்டு இந்த 7.5 அரக்கிற்கு யூனுஸை கொண்டு பதவியில உட்கார வச்சது இல்லையா, பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவை துரத்தி விட்டுட்டு, அந்த சமயத்தில் ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் பங்களாதேஷ்ல தொடர்ந்து இந்துக்களை தேடி தேடி கொள்றானுங்களே அந்த நாட்டு இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள். அங்கு கொல்லப்படுகிற இந்துக்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாயை திறந்ததா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதே போல இலங்கையில இனக்கலவரம் நடந்தது, ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்களே, இன்றைக்கும் கூட அங்கு இந்துக்களுக்கு எதிராக இலங்கையில புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் பலவாறாக ஹிந்து பர்சக்யூஷன்ல ஈடுபடுறாங்களே, இந்துக்களுடைய கோயில்களை அடிச்சு நவுத்துறாங்க, ஹிந்து கோயில்கள்ல கொண்டு ஒரு புத்தர் சிலையை நைட்டோட நைட்டா வச்சுவிட்டு, இது புத்தர் கோயிலே, இனிமே ஹிந்து கோயில் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்து கோயிலையே இடிக்கிறாங்களே, இது போன்ற பல அநியாயங்கள் நடக்குதே, அதை இவர் கேள்வி கேட்டிருக்கிறாரா? இது மட்டுமல்ல, அமெரிக்காவிலையும் சரி, கனடாவிலையும் சரி, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் சீக்கியர்கள் இந்துக்களுக்கு எதிராக பல கலவரங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க, பலரை கொல்லவும் செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் அமெரிக்கா, கனடா, சில ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகளில் இந்துக்களை டார்கெட் பண்ணி இந்துக்களை தாக்குவது அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதை பற்றியெல்லாம் ட்ரம்ப் வாயை திறந்தாரா அப்படின்னா இல்லவே இல்லை நண்பர்களே. அவர் அதற்கெல்லாம் கப்சுப்னு மௌனியாக இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு நைஜீரியாவில் நடக்கிற கலவரத்தில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்குதுன்னா, எவ்வளவு வெறி, அந்த எவ்வளவு கிறிஸ்துவ மத வெறி அந்த ட்ரம்ப்புக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இவர் தான் இப்படி அப்படின்னா, இவருக்கு அடுத்ததாக இருக்கிறாரே துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், அவர் ஒரு இந்திய பெண்ணை கட்டியிருக்கிறாரு. அவருடைய மனைவி உஷா வான்ஸ் ஒரு ஹிந்து பெண்மணி, அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகிருச்சு. 2 தினங்களுக்கு முன்பு ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரு பெண் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய மனைவி உஷா எங்க கூட சர்ச்சுக்கு வர்றாங்க, பிரேயர்ல எல்லாம் ஈடுபடுறாங்க, அவங்க கூடிய விரைவில் கிறிஸ்துவாக மாறிவிட்டால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இந்த விஷயத்தை அவர் பேசிய வீடியோக்கள் வெளிவந்த உடனே அமெரிக்கா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் இருந்து பயங்கரமான கண்டன குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏன் அவரைவே நேரடியா பலரும் கேட்கிறாங்க, ஏன் உங்களுக்கு இந்து மதத்தை பொறுத்து போறதுக்கு உங்களுக்கு ஏன் வலிக்குது? உங்க மனைவியுடைய மதத்தை ஏன் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் உங்க மனைவி தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணுமா? நீங்க ஏன் ஹிந்துவாக மாறக்கூடாதா? அவ்வளவு குடும்பமே ஒரே மதம் தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹிந்துவாக மாறக்கூடாதா? அப்போ உங்க குழந்தைகளை எந்த மதத்தினராக நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்து ஒரு சில மணி நேரங்கள் ஜேடி வான்ஸ் அப்படியே பேக் ஃபுட்ல இருந்தாரு. என்ன செய்யறதுன்னு தெரியாம, இல்ல நான் அப்படிலாம் சொல்ல, இப்படி சொல்லல, அது உஷாவுடைய விருப்பம் தான், அவங்க விருப்பப்பட்டா மாறலாம், இல்லைன்னா இல்லை, நான் அப்படிலாம் கம்பல்சரியா மாறணும்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இன்றைக்கு காலையில் அவர் மீண்டும் ஒரு இடத்துல பேசும்போது மீண்டும் ஒரு முறை இதே விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன விஷயத்தை? தன்னுடைய மனைவி உஷா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன், விரைவில் மாறுவார்னு எதிர்பார்க்கிறேன், அவர் மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இது அமெரிக்காவில் இப்பொழுது தலைவிரித்தாடுகிற மத வெறியின் வெளிப்பாடு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கும் வாக்களித்த மக்கள், பெருவாரியான மக்கள் வெள்ளைக்காரங்க தான், அவங்க பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். அதனால தான் அவர் இனவாத கொள்கைகளை கையில் எடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா மதவெறி விடுச்சு அலைவாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல நண்பர்களே. அங்கதான் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வந்திருக்குது எல்லாருக்குமே. இதற்கு காரணம் அமெரிக்காவில் கடந்த சில மாதங்களாகவே நடந்து வருகிற விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஹிந்து ஃபோபியா கிளம்பி இருக்குது அப்படிங்கிறதை நாம் உணர முடியுது. ஆரம்பத்தில் கனடாவை சேர்ந்த சீக்கிய மதத்தை சேர்ந்த கலவர கும்பல் தான் ஹிந்து கோயில்களின் மீது தாக்குதல் நடத்துறது, இந்துக்களின் மீது தாக்குதல் நடத்துறது அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கனடாவில் ஆரம்பிச்ச அந்த விஷயம் அந்த காலிஸ்தானி தீவிரவாதிகளால் அமெரிக்காவுக்கு பரவுச்சு. அதுக்கு பிறகு ஐரோப்பியாவில் இங்கிலாந்துக்கு போச்சு, பிரான்ஸில் பண்ணாங்க, ஜெர்மனியில் பண்ணாங்க, அயர்லாண்டில் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்குது. அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுலையும் இது பரவ ஆரம்பிச்சதை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு சில நாடுகள், இங்கிலாந்து உள்ளிட்ட சில நாடுகள்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தோன்னே அது கொஞ்சம் அடங்குச்சு. ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே மீண்டும் இது போன்ற கலவரங்கள் பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. முந்தி சீக்கிய கலவர கும்பல் தான், காலிஸ்தானி தீவிரவாத கும்பல் தான் இந்துக்களை தாக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்பொழுது பலவிதமான வெள்ளைக்கார கும்பல்கள் இப்பொழுது இந்தியர்கள் அப்படிங்கிற பேர்ல இந்தியர்களை எதிர்த்து கலவரம் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமாக அவர்கள் இந்துக்களை டார்கெட் பண்றதை நாம பார்க்க முடியுது. ஜேடி வான்ஸே இப்படி பேசிய பிறகு அவருடைய பேச்சுக்கு அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சோம்னா ஆச்சரியமாக இருக்குது நண்பர்களே. பலர் ஜேடி வான்ஸுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாலுமே கூட பெருவாரியான அங்க லோக்கல்ல இருக்கிற மக்கள்லாம் பார்த்தா, லோக்கல்ல இருக்கிற மக்கள் இந்து எதிர்ப்பு வெறியர்களாகவே மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம உணர முடிஞ்சது. ஜேடி வான்ஸ் பேசினதுல என்ன தப்பு? அவருடைய மனைவி இவரை கட்டிக்கிட்டாங்களே, அப்ப மாற வேண்டியதான கிறிஸ்தவ மதத்துக்கு அப்படிலாம் பலரும் அங்க செய்திகளை போஸ்ட் பண்றதை பார்க்கும்போது உண்மையிலேயே அமெரிக்கா இன்றைக்கு எங்கு சென்று கொண்டு இருக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்க வைக்குது நம்மளை. அது சரி நண்பர்களே, இதே நிலையை நீங்க மாற்றி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு நாட்டில் கலவரம் நடக்குது, ஏன் பங்களாதேஷ், பாகிஸ்தானே எடுத்துக்கோங்களேன், கலவரம் நடக்குது, அங்கே இந்துக்களின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய இராணுவத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் அப்போ இந்த உலகம் எப்படி குய்யோ முறையோன்னு குதிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேணும். அதே போல இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹிந்து தலைவர்
அவர் அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது தொழிலதிபராக இருக்கட்டும், ஒரு சாதாரண மனிதனாக கூட இருக்கட்டும், அவர் வேற்று மதத்தை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் பெற்ற பிறகு அவங்க இந்து மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பொதுவெளியில் சொன்னாங்கன்னா, அதற்கு எப்படியெல்லாம் கண்டனங்கள் எழும் இந்தியாவில், உலகம் முழுவதும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேணும். அப்போது அமெரிக்கா எந்த அளவுக்கு இன்னைக்கு கீழ்த்தரமான ஒரு நாடாக மாறிடுச்சு அப்படிங்கிறது இந்த ட்ரம்ப்பு, ஜேடி வான்ஸு மற்றும் அந்த மக்கள் செய்கிற விஷயங்கள்லேருந்தே நமக்கு தெரியுது நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இத்தனை நாட்களாக மக்கள் சிலர் தான் வெள்ளைக்காரங்க, கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு, அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸே இப்படித்தான் இருக்கிறாரு, இப்படித்தான் பேசுறாரு. அப்படிங்கும்போது இது அந்த நாட்டில் இந்துக்களுக்கு எதிரான கலவரங்களை மிகப்பெரிய அளவில் தூண்டாதா? இது அந்த நாட்டு அடிப்படைவாதிகளை, கிறிஸ்தவ மத அடிப்படைவாதிகளை, கிறிஸ்தவ மத தீவிர எண்ணம் கொண்டவர்களை தூண்டி விடுவது போல இருக்காதா அப்படிங்கிற கேள்வி நம் மனதில் எழுது நண்பர்களே. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.